ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு சிந்தனை வித் கார்த்திக். ஒருவேளை இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு சூட் ஆவாங்க வாங்க இந்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் ராகுல் டிராவிட் மாதிரி காமாக கன்சிஸ்டண்ட்டாக வெரி லோ ரிஸ்க், கம்மி ரிஸ்கில் அதே நேரத்தில் ரன்னும் அடிக்கக்கூடிய, அதாவது ரிட்டர்ன்ஸும் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்காது, 6-4 அடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் ஸ்டெடியான ரிட்டர்ன்ஸ், சேஃபான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் லைக் ராகுல் டிராவிட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், விராட் கோலி இல்லைனா சூரியகுமார் யாதவ். எப்போவுமே அக்ரெசிவாக டார்கெட்டை சேஸ் பண்ணுறது, ஸோ கிரவுண்டோட 360 டிகிரிக்கும் ஷாட்ஸ் அடிக்கிறது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்ரெசிவாக இருக்கும், ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கும். லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விராட் கோலி 10,000 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கார். அதே மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் லாங் டேர்மில் வெல்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தோனி மாதிரி தாங்க, பேலன்ஸாக ரன்னை சேஸ் பண்ணவும் செய்வாங்க, அதே நேரத்தில் கால்குலேட்டட் ரிஸ்க்கும் எடுப்பாங்க. ஸோ கரெக்டான பேலன்ஸ் இருக்கக்கூடிய டெட் அண்ட் ஈக்விட்டி ரெண்டும் கலந்த ஒரு ஸ்மார்ட் ஃபினிஷர் தோனி மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை நம்ம தோனியோடு கம்பேர் பண்ணலாம். ஐடியல் ஃபார் மாட்ரேட் ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். ஸோ உங்கள் டீமில் டிராவிட் மாதிரி சேஃபான ஃபண்ட்ஸும் இருக்கணும், கோலி மாதிரி க்ரோத் ஃபண்ட்ஸும் இருக்கணும், தோனி மாதிரி பேலன்ஸ் ஃபண்டும் இருக்கணும். ஸோ ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் முதலீட்டு சிந்தனையோடு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.